வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. அமைச்சர் பொன்முடி அவர்கள் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர். அவர் பேசிய மேடையில் பேசின ஒரு பேச்சு இன்னைக்கு மிகவும் பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறிட்டு இருக்கு. சோசியல் மீடியாலலாம் பாத்தீங்கன்னா கடுமையான விமர்சனங்கள். இன்ஃபேக்ட் திமுக தரப்புல இருந்து நிறைய பேர் இதை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. திமுகவுடைய மற்றும் ஒரு துணை பொதுச் செயலாளரான கனிமொழி அவர்கள் ஓப்பனா இதை கண்டெம் பண்ணி அவங்க ட்வீட் போட்டிருக்கிறாங்க. இது மிகவும் அநாகரிகமான பேச்சு. இதை யார் பேசினாலும் இதை பொறுத்து கொள்ள முடியாத நடவடிக்கை தேவை அப்படின்னு அவங்களே ட்வீட் பண்ணிருக்கிறாங்க. இதை அடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நடவடிக்கையும் எடுத்திருக்கிறாரு. கட்சி பொறுப்புல இருந்து பொன்முடி அவர்களை விலக்கி இருக்கிறார். அந்த பொறுப்புக்கு திருச்சி சிவா அவர்களை நியமிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு, பொன்முடி அவர்கள் பேசினது ஆபாசத்தின் உச்சம். அதை எந்த விதத்திலயுமே நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. எந்த விதத்திலயும் அதை நியாயப்படுத்த முடியாது. அவங்க இப்படி பேசுறாங்களே, இவங்க இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி இதை நியாயப்படுத்தவே முடியாது. இது தேவையில்லாத ஒரு பேச்சு. இன்ஃபேக்ட் என்ன வருத்தம் அளிக்குதுன்னா, ஒரு சீனியர் மினிஸ்டரா இருக்கிறவர், இவ்வளவு அரசியல் அனுபவம் உள்ளவர், ஒரு பேராசிரியராக இருந்தவர், மேடையில பேசும்பொழுது என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பேச வேண்டாமா? உங்க வீட்டு பெண்கள் முன்னால உட்கார்ந்துருந்தா நீங்க இந்த மாதிரி பேசுவீங்களா சார்? அந்த காணொலியை நான் இதுல டெலிகாஸ்ட் பண்ணல. ஏன்னா வன்மத்தையும் வக்கரத்தையும் பரப்புறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால அந்த காணொலியை இதுல நான் டெலிகாஸ்ட் பண்ணல. அதுல என்ன கண்டென்ட் பேசினாரு அப்படிங்கறதும் சமூக வலைதளங்கள்ல இருக்கு. யார் வேணுமோ நீங்க போய் பாத்துக்கலாம். ஆனா பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறது ரொம்ப பிரீஃபா, ரொம்ப மேலோட்டமா நான் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். அதாவது அந்த காலகட்டத்துல பல பட்டிமன்றங்கள்ல சனாதன தர்மத்தை பத்தி பேசும் பொழுது அதுல அதிக பாலியல் உணர்வு சைவர்களுக்கு இருக்கா, வைணவர்களுக்கு இருக்கா அப்படிங்கிற ரீதியில டிபேட் எல்லாம் நடக்கும். அப்போ ஒரு விலை மாதர் கிட்ட ஒருத்தர் போறாரு. அந்த அம்மா கேக்குறாங்க, நீங்க சைவரா இல்ல வைணவரா அப்படின்னு கேட்டு அதற்கான ஒரு விளக்கம், அந்த விளக்கத்தை சொல்ல முடியாதுங்க, ரொம்ப குச்சையா இருக்கு. அதற்கான ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. அப்போ சைவர்னா 5 ரூபாய், வைணவர்னா 10 ரூபா அப்படிங்கிற ரீதியில அவர் பேசுறாரு. பேசிட்டு சிரிக்கிறாரு. இதுல இன்னும் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, இத சொல்லிட்டே பேசுறாரு. பெண்கள் இருக்கீங்க, இத சொல்லலாமா என்னான்னு தெரியல, ஆனா இருந்தாலும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இவர் பேசுனதை கேட்டு ஆடியன்ஸ்ல இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. அந்த சவுண்டையும் நம்மளால பேக்ரவுண்ட்ல கேட்க முடியுது. அப்போ என்ன மாதிரியான ஒரு சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்குல்ல. ஒரு மேடையில இவரோ கொச்சையா ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படிங்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட எழுந்து, ஏன் சார் இவ்வளவு கொச்சையா பேசுறீங்க, இதெல்லாம் தவிர்க்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடவா தோணல? பொன்முடி அவர்கள் பண்றது இது முதல் தடவை இல்ல. ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஓசி பஸ்ன்னு பேசி மாட்டிக்கிட்டாரு. பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு ஒன்றிய செயலாளர் யாரையோ ஒருத்தர் சாதி பேர் கேட்டாரு அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சியில போய் மாட்டிக்கிட்டாரு. மகளிர் உரிமை தொகையை பற்றி பேசி மாட்டிக்கிட்டாரு. அப்ப எத்தனை தடவை? அப்போ நீங்க ரியலைஸே பண்ண மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு. ஏற்கனவே எதிர்கட்சியில எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட அதை ஊதி பெருசாக்கி நேஷனல் லெவல்ல ட்ரெண்ட் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு பேசணும் இல்லையா? இதை பற்றி எத்தனையோ முறை முதலமைச்சரே மேடையில சொல்லியிருக்கிறார். ஒரு மேடையில வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. எங்க எவன் எப்போ எப்படி வீடியோ எடுக்கிறான்னே தெரியல. அதனால மூத்த அமைச்சர்களுக்கும் இந்த வார்னிங்கா சொல்றேன், தயவு செஞ்சு பார்த்து யோசிச்சு பேசுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். ஒரு தடவை இல்ல, பல முறை சொல்லியிருக்கிறார். ஆனா திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை ரியலைஸ் பண்ண மாதிரியே தெரியலையே. உண்மையிலேயே வருத்தமா இருக்கு. அப்போ இத்தனை நாளா நீங்க பேசக்கூடிய சமூக நீதி, சுயமரியாதை, பெண்களின் முன்னேற்றம், இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தானா? இந்த சித்தாந்தங்கள்லாம் உண்மையிலே இங்க உள்வாங்கி இருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகள் தெரியாம கூட உங்க வாயிலிருந்து வருமா? உங்க கட்சியிலேயே எத்தனையோ சைவர்கள் வைணவர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல. உங்க கட்சியில இருக்கக்கூடிய இந்து பெண்கள் இருக்காங்கல்ல. ஒரு கருத்தியல விமர்சனம் பண்ணுங்க, தப்பு இல்ல. அந்த கருத்தியல்ல எவ்வளவு மூட நம்பிக்கைகள் இருக்கு அப்படிங்கறத விமர்சனம் பண்ணுங்க, தப்பு இல்ல. நக்கல் பண்ணுங்க, நையாண்டி அடிங்க, தப்பு இல்ல. ஆனா இந்த மாதிரி ஆபாசமா மேடையில பேசுறது தவறு. இப்ப உங்க கட்சியில இருக்கக்கூடியவர்களே இன்னைக்கு முகம் சொல்லிக்கிறாங்கல்ல. உண்மையிலே கனிமொழி அவர்களையும் முதலமைச்சரையும் அப்ரிஷியேட் பண்றேன். தன் கட்சியை சேர்ந்தவர் ஒரு மூத்த அமைச்சர் அப்படின்னு பாராம
நேரடியா இதை கண்டம் பண்ணி சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போடுறாங்க. உடனே பதவியில இருந்து அவர் எடுக்கிறாரு. இதோட இன்னொரு ரியாக்ஷன் பாருங்க. மூத்த அமைச்சரான திரு துரைமுருகன் அவர்கள் இன்னைக்கு பகிரங்கமா அன்கண்டிஷனல் அப்பாலஜி ஒன்று கேட்டிருக்கிறார். கொஞ்ச நாள் முன்னால மேடையில பேசும்பொழுது அப்படிதான் மாற்றுத்திறனாளிகளை தெரிந்தோ தெரியாமலோ நான் அவமானப்படுத்தி பேசிட்டேன். அதிமுகவும் பாஜகவும் நொண்டி குருடு செவிடு இவங்களெல்லாம் கூட்டணி சேர்த்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டேன். மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற அந்த டேர்மை காயின் பண்ணதே டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அவர் வழியில வந்தன்னா எப்படி தெரியாம என்ன அறியாம இப்படி பேசிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதனால நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் மறந்தும் கூட இந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு அவர் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இவ்வளவு வருஷம் அந்த கட்சியில இருந்திருக்கீங்க, இவ்வளவு வருஷம் மேடையா அந்த கட்சியோட கொள்கைகளை சித்தாந்தங்களை பேசுறீங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் ரொம்ப அழகா சொன்னார் ஒரு விஷயம். நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல அரசியலமைப்பு சட்டத்துல எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஹேஸ் த ரைட் டு பிராக்டிஸ் பிரீச் அண்ட் ப்ராபகேட் த ரிலிஜன் ஆஃப் ஹிஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க விருப்பப்பட்ட மதத்தை பின்பற்றலாம். கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனா அதற்கான சுதந்திரத்தை இந்த அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு கொடுக்குது. அதே அரசியலமைப்பு சட்டம் தான் உங்களுக்கு பேச்சுரிமையும் கொடுக்குது வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அன்டச்சபிலிட்டி இஸ் a crime அப்படின்னு சொல்றோம். அடுத்தவர்களை இழிவுபடுத்துறது ஒரு கிரைம் தான். செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் எல்லாருக்கும் தேவைங்க. ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க, நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை மனசார பாராட்டுறோம். ஆனா இது போன்ற விஷயங்களை தைரியமா கண்டிக்கவும் செய்வோம். நீங்க பண்ணக்கூடிய இந்த செயல்கள் ஒட்டுமொத்த அரசுக்கும் ஒட்டுமொத்த கட்சிக்கும் கெட்ட பேர் ஏற்படுத்துது. நீங்க மேடையில பேசிட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல எல்லாம் முதலமைச்சரை எவ்வளவு வசைப்பாடிட்டு இருக்காங்க. நாளைக்கு இது எலெக்ஷன்ல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் யோசிச்சு பாத்தீங்களா? இவ்வளவு நல்ல திட்டங்கள் கொண்டு வரீங்க. மகளிர் உரிமை திட்டம் கொண்டு வரீங்க, பெண்களுக்கான இலவச பஸ் பயணம் கொண்டு வரீங்க, குழந்தைங்க படிக்கணுங்கிறதுக்காக பணம் கொடுக்குறீங்க, திறன் மேம்பாட்டுக்காக பாலிசிஸ் கொண்டு வரீங்க. இவ்வளவையும் பண்றீங்கல்ல, இவ்வளவு நல்ல விஷயமும் இது போன்ற ஒரு சம்பவத்தால நீர்த்து போயிடுது. இனிமேலாவது பதவியில் இருக்கக்கூடியவர்கள், முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தயவு செஞ்சு உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நடந்துக்கங்க. இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ட்ரோல்ஸ் மாதிரி ஆயிடாதீங்க தயவு செஞ்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை விமர்சிக்கக்கூடிய கட்சிகளுக்கு எனக்கு சில கேள்விகள் இருக்கு. இதை அதிகமா விமர்சிக்கக்கூடிய கட்சிகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நாம் தமிழர் கட்சி, இன்னொன்னு பாஜக. உங்களுக்கு எல்லாம் என்ன யோகியதை இருக்கு? உங்க தலைவர்களோட லட்சணம் என்ன தெரியுமா? இந்த சீமான் என்கிற பாலியல் பொறுக்கி மேடையில ஏறினாலே வன்மத்தை தான் எடுத்துட்டு இருக்கான். சொந்த கட்சியை சேர்ந்த பெண்களே பிசுறு மசுறுன்னு சொல்றவன், முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதாவை திராவிட சுடுகாடுன்னு பேசுறான். அந்த வார்த்தைகளை சொல்றதுக்கே நான் கூசுது. இந்த ஆள் பேசின எத்தனையோ ஆடியோக்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபுல்லா பீப் போடணும். அந்த வழக்கு கேட்கறதுக்கே நாராசமா இருக்கு அந்த ஆடியோஸ். கற்பழிப்பு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சமூகத்துல நம்ம பயன்படுத்துறதே நிறுத்திட்டோங்க. கிட்டத்தட்ட 10-20 வருஷம் ஆகுது. ஏன் நிறுத்தணும் அந்த வார்த்தைய? கற்பு என்பது ஆணுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி பொதுவானது. கற்புங்கிற ஒரு விஷயத்தை விட்டு பெண்களை ஒடுக்க முயற்சி பண்றீங்க அப்படின்னு தந்தை பெரியார் பேசுறாரு. பெண்ணுக்கு கற்பு இருக்குன்னா ஆணுக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாரு. அப்படிப்பட்ட கருத்தியல தலைமுறையை ஏற்றுக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஆனா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கொஞ்ச நாள் முன்னால் நடந்த பிரஸ் மீட்ல கூட தோழர் விஜயலட்சுமியை பத்தி அவன் எவ்வளவு கேவலமா பேசினான். அந்த ஆளு என்ன சவுக்கு தோப்புக்குள்ள கூட்டிட்டு போய் கற்பழிச்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தானே கேட்டான். போலீஸ் ஆபீசர் வருண்குமார் கேஸ் போட்டிருக்கிறாரு. சீமான் போய் நின்னாரு கையை கட்டிட்டு கோர்ட்ல. எதுக்கு கேஸ் போட்டிருக்கிறாங்க? ஒரு போலீஸ் ஆபீசரோட மனைவி, அவங்களும் போலீஸ் ஆபீசர், அவங்கள ஆபாசமா மார்க் பண்ணி சோசியல் மீடியால
இவன் கட்சிக்காரங்களை ஏவி விட்டு அவ்வளவு வன்மத்தோட பதிவுகள் போட வச்சான். இன்னைக்கு கோர்ட் வாசல்ல போய் கை கட்டிட்டு நிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மானங்கெட்ட பயல தலைவரா வச்சுக்கிட்டு உங்களுக்கெல்லாம் பெண்களை பற்றி மத்தவங்க ஆபாசமாக பேசிட்டாங்க அப்படின்னு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறேன் நான். விமர்சனம் பண்ணலாமா நீங்கெல்லாம்? மற்றவர்களை நோக்கி ஒரு கையை நீங்க விரல நீட்டும் பொழுது நம்மளை நோக்கி 3 விரல் இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அடுத்தது பாஜக. உங்க கட்சி தலைவர் தான் தமிழ்நாட்டுல வந்து பேசிட்டு போனாரு. கட்சிக்குள்ளேயே விசாகா கமிட்டி போடணும் போல் இருக்கு, அந்த அளவுக்கு பெண்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு பேசிட்டு போனாரு. உங்க முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தான் சொன்னாரு, வந்த உடனே ஆபீஸ்ல உடன் டோர் எல்லாம் எடுத்து கண்ணாடி டோர் போட்டேன் அப்படின்னு பேசினாரு. உங்க கட்சியில இல்லாத ஆடியோ வீடியோ அரசியலா? கேடி ராகவன் வீடியோ மறந்து போச்சா? டெய்சி சரண் ஆடியோ மறந்து போச்சா? மேடையில வச்ச சசிகலா புஷ்பாவோட இடுப்பு கிளீனிங்ல அது மறைஞ்சு போச்சா? உங்க முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பெண் பத்திரிகையாளர்களை எவ்வளவு ஆபாசமா பேசியிருக்காரு, மறந்து போச்சா? உங்க மூத்த தலைவர் பேரறிஞர் எச் ராஜா உங்க கட்சியை சார்ந்த குஷ்புவை எவ்வளவு அசிங்கமா பேசியிருக்காரு, மறந்து போச்சா? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? தினம் தினம் நாம் தமிழர் கட்சியும் பாஜக கட்சியும் சேர்ந்த ட்ரோல்ஸ், சோசியல் மீடியால இருக்கக்கூடிய இவங்களுடைய ஆர்மி தினம் தினம் அங்க வந்து பெண்கள், குறிப்பாக இவர்களோட கருத்தியலுக்கு எதிராக பதிவு போடக்கூடிய பெண்கள் மீது எந்த அளவுக்கு வக்கரத்தையும் அசிங்கத்தையும் வாந்தி எடுக்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் பேச என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறேன் நான். உங்க கட்சிக்குள்ளேயே டிப்பர் லாரியில அல்ற அளவுக்கு குப்பை இருக்கு. முதல்ல அதெல்லாம் கிளீன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணலாம். பிரிஜ்பூஷன் சரண் சிங்னு ஒரு எம்பி ஒலிம்பிக் வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 2 மாசம் ஜந்தர் மந்தர்ல உட்காந்து வெயிலையும் மழையிலையும் அந்த பசங்க போராடினாங்க. இன்னைக்கு பொன்முடி பேசினதுக்கு வானதி ஸ்ரீனிவாசன் நீட்டி முழக்கி அழிக்க விடுறாங்களே, அன்னைக்கு ஏமா வாய மூடிட்டு பேசாம இருந்தீங்க? பிரிஜ்பூஷன் சரண் சிங் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? எம்பி பதவியை வாங்கினீங்களா திரும்ப? இல்ல அடிப்படை கட்சி உறுப்பினர் அப்படிங்கிற பதவியில இருந்தாவது தூக்குறீங்களா? என்ன செஞ்சு கழிச்சாங்க உங்க தலைவர்கள்? அடுத்த எலெக்ஷன்ல அவரோட பையனுக்கு சீட்டு கொடுத்தாங்க, அதுதான் நீங்க செஞ்ச சாதனை. பாலியல் பொறுக்கிகளை பாதுகாக்கிறதுல முதல் இடம் பாஜகவுக்கு. ராம்தேவ்னு ஒரு ஃப்ராடு சாமியார் உள்ள இருந்த விட பரோல்ல வெளியில வந்ததுதான் அதிகம். ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் வரும்போது பரோல்ல வெளியில வந்து பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போறோம். இது போன்ற பேச்சுக்கள் யாரு பேசினாலும் சரி, எந்த பார்ட்டியை சேர்ந்தவங்க பேசினாலும் சரி, இது தப்புதான். உங்க வீட்டு பெண்களை நீங்க எப்படி மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெளியில இருக்கக்கூடிய பொது வெளியில இருக்கக்கூடிய பெண்களையும் மதிக்க முயற்சி பண்ணுங்க. அது சப்கான்சியஸா மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். என்னைக்கு நீங்க உளமாற உங்க கட்சியுடைய கொள்கைகளை ஏத்துக்கிட்டு அத வாழ்க்கை முறையா நீங்க மாத்துறீங்களோ அன்னைக்குதான் நீங்க ஒரு சிறந்த அரசியல்வாதியாகவும் ஒரு சிறந்த தலைவராகவும் இருப்பீங்க. அதற்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர். எவ்வளவோ அவர் ட்ரிகர் பண்ண முயற்சி பண்றாங்க. இந்த கடந்த 4 வருஷத்திலே நம்ம பார்த்துட்டோமே, எவ்வளவோ ட்ரிகர் பண்ண ட்ரை பண்றாங்க. என்னைக்காவது வாய் வார்த்தையை விட்டுருக்கிறாரா அவரு? என்னைக்காவது எல்லை மீறி பேசியிருக்கிறாரா? என்னைக்காவது அசிங்கமா பேசியிருக்கிறாரா? விமர்சனங்களை விமர்சனங்களால் எதிர்கொள்ளுங்கள், கருத்தியலுக்கு பதில் கருத்தியலால் எதிர்கொள்ளுங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி தனி மனித தாக்குதல் பண்றது, இல்ல ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களை இல்ல அவங்களோட பிராக்டிசஸ் வந்து இழிவுபடுத்தி பேசுறது, இது தவறு. எல்லாருக்குமே அவங்களுக்கு பிடிச்ச மதத்தை பின்பற்றக்கூடிய அந்த சுதந்திரம் இருக்கு. மதங்களில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை விமர்சனம் பண்ணலாம், தப்பில்லை. ஆனா அதற்கும் ஒரு எல்லை இருக்கு. அதைத்தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இனிமேலாவது உணர்ந்து நடந்துக்கிறீங்களா அப்படிங்கறத பார்ப்போம். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வரணும்.
டாப் டு பாட்டம் எல்லாருக்கும் வரணும். இல்லைன்னா மேடைக்கு மேடை சமூக நீதி, சுயமரியாதை, திராவிட மாடல்னு பேசி எந்த அர்த்தமும் இல்ல.